பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2130. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 90. பெரியாரை பிழையாமை ஆற்றவர ஆட்சிகளாமை போற்றால் பொற்று எல்லாம் தடி. பெரியாரை பின்னாது ஒழுகின் பெயரா பெயரா அடிமை தரும். கிழவினையும் கிளாசைக்கு அறிவின் ஆட்சி பார்க்க நினைக்கு கொட்டத்தை கையா விதட்டு ஆற்றல் காட்டுதல் இன்ன செயல். யாண்டு சென்று யாண்டும் உலகள வெந்து பின் வேந்து சிறப்பட்டவர். எரியா சிறப்படின் மொழிவிந்த மையர் பெரிய பிழைத்தருவார். வயமான வாழ்க்கை மாண்பரும் தகைமன தக்கா செயல். குன்றிரா குற்றம் குடின்ற பயணத்து ஏந்திய கொள்கையை சீரி நீனமுடன் வேந்தனம் மேந்து கிடும். இறந்தமைந்த சார்புடைய ஆயினும் ஐயா சிறந்தமைந்த சீரா சரி. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக சுவாதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 14. ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவார் கரிது. பொருள்: ஒழுக்கம் தவறினால் இழிவு வரும் என்பதை அறிந்தவர் ஒழுக்கம் தவறுவதில்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. அடுத்ததாக தர்ஷினி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 20. பயனிலா சொல்லாமை. பயனிச்சோ பாராட்டு வன்மை மகன மக்கட்பகடி எண்ணி. பயனிலா சொல்லின் சொல்லக சார்ந்தோர்க்கு பயனிலா சொல்லாமை நன்று. அறுபயன் ஆயினும் அறிவிலா சொல்ல பயனிலா சொல்
நூத்தி பொச்சாந்தார் சொல்லுக மறுத்தி மாசுர காத்து சொல்லுக சொல்லியும் பயனிலா சொல்லற்க சொல்லுக பயனிலா சொல். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி இசான். இன்று நட்பாராய்தல் அதிகாரத்தினுடைய நிறைவான குரல். மறுவுக மாசற்றார்க்கென்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும். மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். குற்றமற்றவரோடு நட்பு கொள்க, உலகத்தோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. இனி வரலாற்றில் இன்று இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள், இதே நாளில் 1804ஆம் ஆண்டு மேற்கு ஜார்ஜியாவின் எமிரட்டி ராஜ்யம் உருசிய பேரரசின் மேலாட்சியை ஏற்றுக்கொண்டது. 1829ஆம் ஆண்டு சார்லஸ் பிரமாண்டில் மேற்கு ஆஸ்திரேலியாவில் சாலஞ்சர் என்ற கப்பலில் தரையிறங்கி ஸ்வான் ஆற்று குடியேற்றத்தை தொடங்கினார். 1911ஆம் ஆண்டு அன்சாக் நாள் முதல் தடவையாக நினைவு கூறப்பட்டது. 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையை நிறுவுவதற்கான ஆலோசனையை சான் பிரான்சிஸ்கோவில் 50 நாடுகளின் பங்களிப்போடு தொடங்கின. 1953ஆம் ஆண்டு பிரான்சிஸ் கிரிக், ஜேம்ஸ் டூய் வாட்சன் ஆகியோர் டிஎன்ஏயின் இரட்டை விட அமைப்பை வெளியிட்டனர். 1954ஆம் ஆண்டு முதலாவது செயல்முறை சூரிய மின்கலம் பெல் ஆய்வுக்கூடத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டு ராபர்ட் நாய்சு தொகுசுற்றுக்கான காப்புரிமையை பெற்றார். 1974ஆம் ஆண்டு போர்ச்சுகலில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த பாசிச ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்டது. 1981ஆம் ஆண்டு சப்பானின் சுருகா அணுமின் நிலையத்தில் 100க்கும் அதிகமான தொழிலாளர்கள் கதிர்வீச்சு தாக்கத்திற்கு உள்ளாயினர். 1982ஆம் ஆண்டு காம்ப் டேவிட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய படைகள் முழுவதுமாக சினாய் தீபகற்பத்தில் இருந்து வெளியேறின. 1983ஆம் ஆண்டு பயணியர் 10 விண்கலம் புளூட்டோ கோளின் சுற்றுப்பாதையை தாண்டி சென்றது. 1986ஆம் ஆண்டு இயேசுவர்த்தின் மன்னராக 3ஆம் புஸ்வாத்தி முடிவு செய்தார். 1988ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரில் இழைத்த போர் குற்றங்களுக்காக ஜோன் டோமன்கோ என்பவருக்கு இஸ்ரேல் மரண தண்டனை விதித்தது. 2005ஆம் ஆண்டு இத்தாலிய ஆக்கிரமிப்பாளர்களால் 1937இல் களவாடப்பட்ட 1700 ஆண்டுகள் பழமையான சதுர நினைவு தூபியின் கடைசி துண்டு எத்தியோப்பியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. 1988ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரில் இழைத்த போர்க்குற்றங்களுக்காக ஜோன் டோமன்ஸ் என்பவருக்கு இஸ்ரேல் மரண தண்டனை விதித்தது. 2005ஆம் ஆண்டு இதனால் பல்கேரியா, உரிமேனியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தன. 2006ஆம் ஆண்டு கொழும்பில் ராணுவ தலைமையகத்தில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதில் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா படுகாயமடைந்த 5 பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டனர். 2015ஆம் ஆண்டு நேபாளத்தில் 7.8 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 9100 பேர் உயிரிழந்தனர். இதே நாளில் 1874ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற இத்தாலிய இயற்பியலாளர் கண்டுபிடிப்பாளர் மார்கோனி பிறந்தார். இதே நாளில் தான் எழுத்தாளர் புதுமை பித்தன் 1906ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் எழுத்தாளர், கல்வியாளர், தமிழறிஞர் மூவா 1912ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தான் எழுத்தாளர், தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை 1961ஆம் ஆண்டு காலமானார். இதே நாளில் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் வளர்ச்சி பற்றியே சிந்தித்து தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்து தானே தமிழாகிவிட்ட மூதறிஞர் மாணிக்கனார் இதே நாளில் 1989ஆம் ஆண்டு வா சுபமாணிக்கனார் காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சந்தன் கருணை படத்திலிருந்து படம். குறிஞ்சியிலே புகுமலர்ந்து குலங்குதடி தன்னா, குறிஞ்சியிலே புகுமலர்ந்து குலங்குதடி தன்னாலே, குறு குறுத்த பன்னிரண்டு பறக்குதடி முன்னாலே, குறு குறுத்த பன்னிரண்டு பறக்குதடி முன்னாலே, குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே, தந்தானத்தனா தன தன தந்தினா தந்தானத்தனா
தன தன தந்தினா பள்ளி மலை மாந்தல் நான் துள்ளுதடி வலையிலே விரைந்து வந்த சங்கு நாகம் முழங்குதடி மலையிலே வெள்ளி மலை மாந்தல் எல்லாம் துள்ளுதடி வலையிலே விரைந்து வந்த சங்கு நாகம் முழங்குதடி மலையிலே பால் மணக்குது பழம் மணக்குது பறவை கூடும் மனத்திலே தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவர் திணை குணத்திலே பால் மணக்குது பழம் மணக்குது பறவை கூடும் மனத்திலே தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவர் திணை குணத்திலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே தந்தானத்தனா தன தன தந்தினா தந்தானத்தனா தன தன தந்தினா மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளி மலையிலே வேல் இருக்குது வில் இருக்குது வஞ்சியரின் முகத்திலே மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளி மலை நிலத்திலே வேல் இருக்குது வில் இருக்குது வஞ்சியரின் முகத்திலே முத்து மாலை பவழ மாலை மின்னுதடி கழுத்திலே 3 காலம் உணர்ந்து சொல்லும் திறம் இருக்குது மனத்திலே முத்து மாலை பவழ மாலை மின்னுதடி கழுத்திலே 3 காலம் உணர்ந்து சொல்லும் திறம் இருக்குது மனத்திலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து ஒழுங்குதடி தன்னாலே குறுகுறுக்க 12 பறக்குதடி குறிஞ்சியிலே பூ மலர்ந்து ஒழுங்குதடி தன்னாலே. வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. சரிங்கம்மா, இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. 2ஆம் பகுதியை சுவாதி அக்கா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றிங்கம்மா. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் பிள்ளைகள் களம் நிகழ்வு எண் 2130, நாள் 25/4/2026 காரிக்கிழமை. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஸ்ரீ லட்சுமி சீனிவாசன் அம்மா அவர்கள், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெய்னர், USA. கிவ் இட் எ தாட் LLC என்ற சிறிய நிறுவனத்தில் CEO ஃபவுண்டர். இந்த நிறுவனத்தில் மூலம் USA மற்றும் இந்தியாவின் பல பள்ளிகள் கல்லூரிகளில் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். சிறுவர்களுக்கான ஸ்டோரி டெல்லிங், கிரியேட்டிவ் ரைட்டிங் மற்றும் கஸ்டமைஸ்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உருவாக்கி நடத்துகிறார். 3 ஆங்கில புத்தகங்களையும் 8 வால்யூம் ஆஃப் பர்சனாலிட்டி கோர்ஸ் 100 கோர்ஸ் per வால்யூம் மற்றும் சமீபத்தில் ஒரு தமிழ் புத்தகத்தையும் வெளியிட்டுள்ளார். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பருவ வயது பிள்ளைகளை சமாளிப்பது எப்படி. அம்மா, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா, வாருங்கள். நன்றிப்பா, ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே இங்க வரும்பொழுது இங்க வந்துட்டேன்றதுக்காக சொல்லல, நிஜமாவே எப்பொழுதுமே இங்க வரும்பொழுது ஒரு அளவில்லா மகிழ்ச்சி. இந்த குட்டி பிள்ளைங்களை பார்க்குறப்போ எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் உற்சாகம் ஒன்று கிடைக்கிது. எப்படி இப்படி கடகட கடகடன்னு குரல் சொல்றாங்க, ஒரு அறிமுக உரையா இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு தொகுத்து வழங்குறதுன்றது. நாங்கள் இங்கே கூட யூஎஸ்குள்ள இருக்கக்கூடிய பல லோக்கல் இலக்கிய வட்ட குழுக்கள்ல கூட நான் இதை கொண்டு போய் சொல்லுவேன். நம்ம கூட இங்க இருக்கிற பிள்ளைங்களை இதே மாதிரி தொகுத்து வழங்குறதுக்கும் பயிற்சி செய்யணும். ஏன்னா இது வரைக்கும் பிள்ளைங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லா நிகழ்ச்சிகள்லையும் கலந்துப்பாங்க, பேசுவாங்க, ரொம்ப அழகா இங்கேயும் திருக்குறள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த தொகுத்து வழங்குறதுன்றதையும் அவங்க கிட்ட நம்ம பயிற்சி செய்யணுன்றத இங்க இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மேடை எனக்கு கொடுத்து நம் காலேஜ்கள்ல மற்ற இடங்கள்ல இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல எல்லாம் போய் பேசும்
பேசுறதுன்றது ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னை போன்ற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் மேடையில பேசும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு தயக்கமோ ஒரு கூச்சமோ இருக்கும் பொழுது முதலில் அதை எல்லாத்தையும் எனக்கு விலக்கி தகற்றி விட்டதே இந்த மேடை தான். அதற்கு வந்து என்னுடைய பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிப்பதற்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அனைவருக்கும். ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. இன்றைக்கு மீண்டும் என்னை அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு, அம்மா ரொம்ப அழகா பாடினாங்க. கொஞ்சம் கண்ணு மூடி கேட்கும் போது எல்லாரீஸ்வரி அம்மாவே பாடின மாதிரி இருந்தது. அவ்வளோ அற்புதமா இருந்தது, சொல்லாம இருக்க முடியல. ரொம்ப அழகா பாடினீங்கம்மா. கொஞ்ச நேரம் நிஜமா கண்ணை மூடி நல்லா லயந்து போயிட்டேன் நான். அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. இவ்வளோ அழகான நிகழ்ச்சிகளை தொடுத்து ரொம்ப ஒரு இந்த மாலை பொழுதுல இனிமையான ஒரு அழகான ஒரு மாலையாக எங்க எல்லாருக்கும் அணிவிப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய ஒரு தலைப்பு வந்து பருவ வயது பிள்ளைகளை சமாளிப்பது எப்படி. இது வந்து பருவத்தை பயிர் செய் என்று சொல்லுவார்கள். பருவ வயது பிள்ளைகள் அந்த பருவ வயதை கடக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ப இந்த பருவ வயதுன்றது ஒரு காலகட்டங்களுக்கு முன்னாடி வரைக்கும் 13லேருந்து அப்படின்னு சொல்லலாம். இப்ப இன்றைய காலகட்டங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய சூழல்கள்ல 10 வயதுல இருந்து இந்த பருவ வயதை எட்டக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு அதற்குரிய பக்குவ நிலைக்கு வந்து, பக்குவம்ன்றது இங்க மெச்சூரிட்டின்றத குறிக்கல, அவர்களுடைய சிந்தனையின் பாதையை அப்படி நான் குறிக்கிறேன். அப்ப அதற்கான எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன கருவிலேயே கிடைச்சிடுது. அப்போ பருவ வயதுன்றது ரொம்ப ரொம்ப சிறு வயதிலேயே அவர்களுக்கு அதற்கான மனப்பான்மை வந்து துவங்க இருப்பதனால இதை சமாளிக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஏன் சமாளிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. நம்ம வீட்டு சூழலா இருக்கலாம், வெளிச்சூழலா இருக்கலாம், இல்ல அவர்கள் சந்திக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல முக்கியமாக அவர் கைகளில் இருக்கக்கூடிய கருவிகள், அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர்கள் சந்திக்கக்கூடிய அதன் மூலம் அவர்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், விளையாட்டு விஷயங்களா இருக்கட்டும், இல்ல நிறைய சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் அவர்களுக்குள்ள வந்து புகுத்தி வேற வழியே இல்லாம ஒரு பெரும் அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்களோ, அப்படி ஒரு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. ஆனா ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலுமான பிள்ளைகள் பருவ வயதுல வந்து ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்காங்க. இதனால இத வந்து ரொம்ப சற்றே உன்னிப்பாக அவர்களை கவனித்து அவர்களை கையாளும் விதம் வந்து நம்மளுக்கு தெரிந்திருக்கணும். பெற்றோர்களுக்கு முக்கியமா அது தெரிந்திருக்கணும் அப்படின்றது வந்து இன்றைய சூழல்ல ரொம்ப அவசியமானதா இருக்கு. இத இப்போ காலகட்டங்கள்ல நம்ம வந்து இத வந்து சமாளிக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களின் வாழ்க்கை முறை இதே பருவ வயதுல எப்படி இருந்தது, அதாவது பருவத்தை பயிர் செய்யும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த காலகட்டங்கள்ல நம்ம அதற்குரிய அந்த வயதிற்குரிய விஷயங்களை செய்துவிட வேண்டும் அப்படின்றதுக்கான இன்றைய கல்வி முறையா இருக்கட்டும், இன்றைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நம்ம அளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே அதை சார்ந்துதான் இருக்கு. ஆனா இதையே நம் முன்னோர்கள் எப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க, இது சரியா தப்பா அப்படின்றது இன்னொரு ஒரு பெரிய பட்டிமன்றத்துக்கே உரிய ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக பொருளாக இருக்கலாம். ஆனா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அப்படின்னா, அந்த பருவ வயதில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு தப்புன்னு சொல்லக்கூடிய பால்ய விவாகங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த வயசில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு சரியான ஒரு தீனி அளிப்பதாக, இது சரி தப்புன்றது பெரிய ஒரு விஷயம். இதை தொடர்ந்து பெரிய விவாதமே நம்ம வந்து செட் பண்ணலாம். ஆனா
இதை எங்கேயோ எல்லாம், அதாவது நம்ம மாற்றங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் எப்பொழுதுமே. எல்லா மாற்றங்களும் ஏற்றங்களுக்குரியவையா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். இது சரி அப்படின்னு இப்படி போயிட்டோம், மறுபடியும் பால்ய விவாகம் பண்ணணுமா, அதை பத்தி பேச போறோமா அப்படின்றது இல்லை. ஆனா எங்கேயோ அந்த வயசுல ஏற்படக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான தாக்கங்களுக்கு ஒரு சரியான தீர்வு அன்றைய காலகட்டங்கள்ல இருந்ததோ அப்படின்றது எனக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்மையான கருத்து. அதாவது ஒரு 12 வயசோ ஒரு 13 வயசோ, நான் சொல்றது ரொம்ப பால்ய விவாகம் இல்லை, 12 வயசுன்னா இப்ப என்னுடைய பாட்டியின் கதைகளை வைத்துதான் இதெல்லாம் சொல்றேன். அவர் என்னுடைய அம்மா வழி பாட்டி தாத்தாவுடைய கதை இது. என்னுடைய பாட்டி 12 வயது அடைந்த உடனே வந்து அவர்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். அப்பொழுது என்னுடைய தாத்தாவுக்கு வந்து 15 வயசு. அப்போ ஆனா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைத்த பிறகும் அவரவர் வீட்டிலேயே தான் இருப்பாங்களாம். இப்போ பருவ வயது நம்ம சொல்லக்கூடிய அந்த பூப்படைதல்ல வந்து அடைந்த பிறகுதான் வந்து பெண்ணை வந்து ஆண் திருமண வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதற்குள்ள நான் என்ன பண்ணணும்னா, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து சம்பாதிப்பதற்கான ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்வதற்கான திறனை அவர் வந்து வளர்த்து கொள்ள வேண்டுமாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு 18 19 வயசுன்னா பெண்ணுக்கு வந்து ஒரு 17 18 இருக்கும் பொழுது வந்து அவர்கள் வந்து குடும்ப இல்லற வாழ்க்கைக்குள்ள வந்து போறாங்க. போன பிறகு அதிலிருந்து ஆரம்பிச்சு சரியா ஒரு 35 36 வயது வரும்பொழுது வந்து வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் கண்டறிந்து விட்டு 40 வயதின் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு, லைஃப் பிகின்ஸ் அட் 40 என்று சொல்வார்கள். அதன்படி ஒரு கோயிலுக்கு பிரயாணம் போவதோ இல்ல காசிக்கு போவதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மேற்கொண்டு சரியான எங்கேயோ அந்த பருவத்தை சரியாக ஒருவேளை கையாண்டார்களோ அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அப்போ இப்படி அல்லாது நம்ம வந்து இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், இதுல இருந்து நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டேதான் வந்து கொண்டிருந்தன. இது எதனால இந்த மாற்றம் ஏற்பட்டது, இதனால என்ன தாக்கம் ஏற்பட்டது, இது கொஞ்சம் சற்றே வந்து நம்மளுடைய தலைப்பிலிருந்து விலகி செல்வதாக இருப்பதால் அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். இது ஒரு பகுதி. இதுல இருந்து நிறைய விஷயங்கள் சாதகமாகவும் இருந்தன, பாதகமாகவும் ஏற்பட்டன. அப்போ அதுல இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு தள்ளி வந்து பார்த்தோமே இன்றைய இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழல், அதாவது 12 வயது என்பது ஒரு 6ஆம் வகுப்போ 7ஆம் வகுப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவியரின் பருவநிலை. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த பருவநிலையில் ஒரு குழந்தை பிறப்பது அப்படின்றது நம்மளுக்கு இன்றைய காலகட்டங்கள்லயும் சரி, எந்த காலகட்டங்கள்லயும் சரி, 9 மாதம் ஒரு குழந்தை கருவில் இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கும். அது இத்தனை மாதத்தில் நடை பழகணும், இத்தனை மாதத்தில் பேசணும், இப்போ இந்த மாதத்துல சாப்பிட முடியும், இந்த வயசுல இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும்ன்றது அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. எதுல மாற்றம்னா மனநிலையில் மாற்றம். அது எதனாலனா இது வளர்ந்து வரக்கூடிய நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டதுனாலையும், மருத்துவ வசதி ஏற்பட்டதுனாலையும், மற்றபடி நம்மளுடைய நம்ம உட்கொள்ளும் விஷயங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், இல்லை எடுத்துக்கொள்ளக்கூடிய வைத்தியமாக இருக்கலாம், மாத்திரையாக இருக்கலாம், இது எல்லாம் தான் இப்பொழுது ஒரு குழந்தையினுடைய மனநிலையை கருவில் இருந்தே வந்து தீர்மானிக்குது. அப்போ அதே மாதிரி பருவ வயது வரும் பொழுது, இன்றைய சூழல்ல ஒரு பிள்ளைக்கு பருவ வயது அடையும் பொழுது ஏறத்தாழ பெற்றோர்களின் வயது வந்து 35 கண்டிப்பா வந்து தாண்டி இருக்கு. அதாவது டுவர்ட்ஸ் 40 என்று சொல்லலாம். 40 வயதை எட்டக்கூடிய அளவில் தான் வந்து பெற்றோர்கள் உள்ளன. அப்ப இந்த முதல்ல நம்ம இந்த பெற்றோர்களின் மனநிலையை வந்து அறிவது வந்து அரிதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 40 வயது என்பது நாய்க்குலம் என்பார்கள். அதாவது ஒரு ஆணிற்கும் சரி ஒரு பெண்ணிற்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு குருஷியல் ஸ்டேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வது போல, அந்த வயதுல தான் பல ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படுவதும், மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெண்களுக்கு ஏற்படவும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அனுபவிக்கும் பொழுது அவர்களே வந்து பெற்றோர்களே ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அப்போ இவர்களுக்குள்ளேயே வந்து அந்த புரிதல் தேவைப்படும் பட்சத்தில் இவர்கள் வந்து
பிள்ளைகளை எப்படி சமாளிப்பது என்பது அவர்களுக்கு இன்னும் வந்து சற்றே சவாலாக தான் இருக்கு. அப்போ முதலில் நாம் யார் என்பதை பெற்றோர்கள் அறிதல் வந்து ரொம்பவே வந்து அடுத்து பிள்ளைகளை எப்படி சமாளிப்பதுன்றதுல அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்குமோ அப்படின்றதும் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. முக்கியமா ஒரு மனநிலைமை என்ன அப்படின்னா, இன்றைய பெற்றோர்களுக்கு நாம என்ன கஷ்டப்பட்டோமோ அது நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவர்கள் எடுக்கக்கூடிய, அதாவது குழந்தை பிறப்புல இருந்தே, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே நமக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ இந்த பிள்ளைகளுக்கு அது எல்லாமே வந்து கிடைச்சிடணும், வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றதுதான் நம்ம செய்யக்கூடிய தவறுகளில் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையை ஒரு இயந்திர முறையாக ஏற்கனவே அது மாறிக்கிட்டு வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அது அல்லாது நம்ம எப்படி அதை வந்து ரொம்பவே வந்து ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பதுல இருந்து சரி, ஒரு கேட்கக்கூடிய சாப்பாட்டு பொருளாக இருக்கலாம், துணிமணியா இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல், சுற்றுச்சூழல், இது அனைத்தையும் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பாஷா ஒரு இன்னும் வந்து அதிகப்படியான நற்சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையிலேயே நம்ம என்ன பண்றோம்னா பிள்ளைகளை வந்து ரொம்ப கைக்குள்ள அடக்கமா வச்சுக்க ட்ரை பண்றோம். இதுக்கு அடுத்தது நாம் மாத்திரமே அப்படின்றது அடுத்த விஷயம். நாம் மாத்திரமே நம் பிள்ளைகளை கையாள வேண்டும் அப்படின்றதும் இங்க வந்து உள்ள வருது. ஒரு கூட்டு குடும்ப கலாச்சாரம் வந்து இன்றைய நிலவரங்கள்ல நம்மளால பார்ப்பது என்பது சற்றே கடினமான ஒன்றாயிருக்கு. அப்ப இத்தகைய சூழல்ல இப்போ ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு குழந்தையின் மீது இருக்கக்கூடிய உரிமை கூட அதே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா பாட்டிக்கோ இல்ல பெரியப்பா பெரியம்மாவுக்கோ இருக்கா அப்படின்னு கேட்டா அது சற்றே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப நான் மாத்திரமே என் குழந்தைக்கு எல்லாமுமாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. ஒரு பெரியம்மா தரக்கூடிய ஒரு வாஞ்சையோ, ஒரு அத்தை தரக்கூடிய ஒரு அணைப்பையோ வந்து அம்மாவும் அப்பாவும் தர முடியுமானா தர முடியாது. ஆனா அதைத்தான் நாம் புகழ்த்தி கொள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்பொழுதும் இந்த பெற்றோர்களுக்கு அவர்களுடைய சுமை, எல்லா ரோலும் நம்மளே ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பெற்றோர்களினுடைய சுமை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கு. இன்னும் அவர்கள் அந்த 40 வயது கூட போராடும் பொழுது இந்த எல்லா தாக்கமும் சேர்ந்து நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு ஒரு எதிரின்னு சொல்ல முடியாது. ஆனா அதை போன்ற ஒரு சூழலை நம் உருவாக்குவது மட்டும் அல்லாது அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு எதிரியை போன்ற ஒரு சூழலை தான் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டங்கள்ல. அப்போ இது எல்லாவற்றுக்கும் எவ்வளோ வந்து நம்மளுடைய அந்த கால இடைவேளை, கால பரிமாற்றங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மாற்றங்களும் இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் பட்சத்தில் முதலில் நாம் யார், நமக்கு என்ன, இப்போ நம்ம என்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம அதுல இருந்து எப்படி விலகி இந்த பிள்ளைகள் மீது நம்மளுடைய ஒரு அவர்களை பற்றிய விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தி கொள்வது, அவர்களின் மீது நம்மளுடைய ஃபோக்கஸை எப்படி வைப்பது என்பதை அடுத்த கட்டமாக நம் நகர்த்தினோமே ஆயின் அந்த பிள்ளைகளை நம்மளால சரியா கையாள முடியும். அப்ப என்னதான் அப்படி கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நம்ம சொல்றோம் பருவ வயது பிள்ளைகளுக்கு இவ்வளவு இன்னல்கள் இருக்கு எல்லாமே சொல்றோம். என்ன வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல இந்த பருவ வயது அப்படின்றது கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். இங்கேயே குழந்தைகள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இப்போ வளர்ந்து வர பிள்ளைகள், நாளைக்கு இவர்களும் வந்து பருவ வயதை அடையும் பொழுது இது எல்லாமே கத்துக்கணும். இந்த பருவ வயதுக்கு உட்படக்கூடிய அனைத்து மாற்றங்களும் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் இயற்கையான மாற்றங்கள். இதை வந்து நம்மளால வந்து மறுக்கவோ மறைக்கவோ நம்மளால முடியாது. அப்படின்ற பட்சத்துல இந்த வயதை ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அடக்கியும் ஒடுக்கியும் நம்ம அதை தாண்டிதான் படிப்புன்ற விஷயத்தை அவர்கள் மனதில் சுமத்துகிறோம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களுக்கும் ஏற்றார் போல அவர்களுடைய மனநிலைமை, மனப்போக்கு மாறும் தன்மை உரியதுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப அதற்கு
எப்படி அவர்களால படிக்க முடியும்? இன்னொன்னு இப்ப இருக்கக்கூடிய இதுவும் சற்றே நம்மளுடைய தலைப்பிலேருந்து விலகி செல்ற மாதிரி இருக்கும். ஆனால் எப்படி தொடர்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப நம்மளுடைய படிப்பானது எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷன் அப்படின்னா, எங்கேயோ அதுல ஏதோ சிறு மாற்றங்கள். இது வந்து என்னுடைய முதல் தலைப்பிலையும் நான் இதை பத்தி பேசியிருந்த ஞாபகம் இருக்கு. நம்ம நம்மளுடைய ஒரு சோஷியல் பாடத்தை நம்ம வந்து சமூக அறிவியல் பாடத்தை எடுத்துக்கொண்டோமேனா அதுல வந்து சோலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரமோ இல்லை இந்திய படிப்பின்படி அது எப்படி இருக்கும்னா பூலோக சாஸ்திரம் என்று அறியப்படும். அப்போ இததான் நம்மளுடைய பாரம்பரியத்திலையும் நம்மளுடைய ரத்தத்திலையும் ஊறி போன விஷயம். அதாவது நம்மளுக்கென்றே சில கலாச்சாரமும் பண்பாடும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமைகளும் அறிவும் இது எல்லாத்தையும் தொடர்புடையதா இன்றைய கல்வின்னு கேட்டா இல்லை. அப்போ நம்ம மாற்றத்துக்கு உரியவர்களாக தான் இருக்கும். இன்னும் நம்மளுடைய மூளை செயல்பாட்டு திறனை அதிகப்படுத்தும்படியாக வந்து கருவிலேயே நம்ம வந்து நிறைய விஷயங்களை செய்யறோம். ஆயினும் ஜெனட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், நம் மரபு சார்ந்த விஷயங்கள் நம்மிடையே இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய படிப்பை நாம் படிக்கிறோமா? அப்போ அந்த படிப்பு நம்மளுக்கு தன்னால நம்மளுக்கு வரும். இததான் வந்து 7ஆம் அறிவுன்ற படத்துல கூட இதை வந்து தழுவிதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது அல்லாது வெளியிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ள புகுத்தும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த படிப்பு என்பது ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த வெளியிலிருந்து வர ஒரு படிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது அட்லீஸ்ட் வலிமையா வலியுறுத்தி சொல்லாம அவர்களுக்கு புரியும் பாணியிலும் அவர்களுக்கு உதவும் வகையிலும் பெற்றோர்கள் இருந்தா அவர்களுக்கான இன்னல்களை அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள். ஏற்கனவே பொங்கி வரும் அனைத்து விஷயங்களும் வந்து செய்யக்கூடாதுன்னு வந்து சொல்லிடுவோம். அதற்கு மேல படிக்கணும். அதற்கு மேல இன்றைக்கு சூழலில் இருக்கக்கூடிய படிப்பு மட்டும் இல்லை, ஒரு காலகட்டங்களுக்கு முன்னாடி வந்து நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம், மேக்சிமம் டியூஷன் இருக்கும். அதுவும் இல்லைன்னா 1-2 கிளாஸ் இருக்கும். ஏதோ ஒரு பாட்டோ ஸ்லோகமோ ஒரு ஏதோ ஒரு கலை கத்துக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. 7 நாள்னா 7 நாளும் ஸ்கூலுக்கு போற நிலைமை இருக்கு. 7 நாளும் அது அல்லாது ஏதோ ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ட்ராவா அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் நிலையில் இவ்வளவும் அந்த ஒரு ஒரு பொதியை சுமப்பது போல எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இந்த பருவ வயதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த பிள்ளைகள் செல்லும் போது அவர்கள் உள்ளாவது மாதிரி வேறு எந்த ஒரு எண்ணலும் அதற்கு நிகராகாது என்றே சொல்லலாம். இன்றைய சூழல்ல சொல்றேன். அப்போ இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு அவர்களை வந்து நம்ம வந்து வழிகாட்டுதல் என்பது ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு சக தோழமையாக நம்ம நின்று பெற்றோர்கள் என்பவர் தோளோடு தோள் கொடுத்ததா தோளுக்கு மேல வளர்ந்த தோழன் தோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு மிகச்சரியான ஒரு வயது தான் இந்த பருவ வயது. அப்போ கரெக்டா அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்பது அப்படின்றது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்போ இது வந்து பெண்கள் தனி ஆண்களும் தனி, இது நம்மளுக்கு அறிந்ததே. நம்ம இந்த உலகம் பிறந்ததுல இருந்தே வந்து நம்மளுக்கு வந்து ஆண் பெண் என்பது வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வேறு சில பாலினங்கள்லாம் இருக்கு. ரொம்ப வந்து உள்ள போகாம நம்ம ஆண் பெண்ணை பற்றி மட்டும் வந்து பேசலாம். அப்ப இந்த மங்கையில இருந்து மடந்தை அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ், அதாவது 10 வயதுல இருந்து 15-17 வயது வரை இந்த பெண்கள் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்களுக்கு பூப்படைதல் போன்ற விஷயங்கள், இல்ல பருவ வயதை அடைதல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏற்படக்கூடிய இந்த உடல் மாற்றங்களா இருக்கட்டும், மனநிலை மாற்றங்களா இருக்கட்டும், அதன் பிறகு அவர்கள் சுற்றுச்சூழல் மாற்றங்களா இருக்கும். அதுவரை அந்த பெண் பிள்ளையை நம்ம பார்ப்பது எப்படி, அதற்கு பிறகு அந்த பெண் பிள்ளையை நம்ம பார்ப்பது எப்படி அப்படின்ற அந்த விஷயங்கள்,
அதற்கப்புறம் அவர்களுடைய அந்த சுற்றுச்சூழல்ல, அதாவது ஒரு ஸ்கூல் போகும் பிள்ளைகள், பள்ளிக்கு செல்லும் அந்த குழந்தையினிடம் சக தோழிகளும் அவர்களும் அதற்கு பிறகு அவர்களின் உரையாடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பெண் பிள்ளைகள் வந்து மனதுல சுமந்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து அதை அணுகிறோமா, அதை பேசுறோமா அப்படின்னு கேட்டா, எல்லா பெற்றோர்களும் இன்றைக்கும் இன்றைய சூழல்களிலும் எல்லா விஷயங்களும் ரொம்ப ஓப்பனமா பகிரங்கமா நம்ம வந்து பெண் பிள்ளைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லவும் முடியறதில்ல. நாமளும் பெண் பிள்ளைகள்கிட்ட இப்படி இது நடக்கும், இவ்வாறு இந்த சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்றத நாமும் சொல்றோமா அப்படின்றதும் தெரியல. அப்போ இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை அவர்கள் எதிர்நோக்கும் அந்த ஒரு மாற்றத்துக்குரிய, அதாவது எல்லாமே இந்த உலகத்துல வந்து இரட்டிப்பாக இருக்கும் பட்சத்தில் ஆப்போசிட்ஸ் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் என்று சொல்வார்கள். எதிர் விசை தான் நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஈர்க்கப்படும். அப்போ அத்தகைய விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு பெண்ணினுடைய மனது, எப்பவுமே பெண் ஆண் என்றைக்குமே சமந்தான், அதுல எந்த வித ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆயினும் இவர்கள் தேவைக்கு அவர்கள், அவர்கள் தேவைக்கு இவர்கள், அந்த டிபெண்டன்சியால தான் இந்த உலகத்தினுடைய ஒரு சம நிலைமையே அப்படிதான் நிலவி கொண்டிருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ அத்தகைய இவ்வளோ விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு படிப்பையும் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பெண் பிள்ளைக்கான மனதில் அளவில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு தீர்வானது எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு ஆண் பிள்ளையிடம் இருந்துதான் கிடைக்கும் என்று அவள் நம்புகிறாள். அதே போலதான் ஆண் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது மரவோனிருந்து அந்த திரவோன், அந்த 11 வயதிலிருந்து 16 வயதை அடையும் அந்த ஆண் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் ரீதியான மாற்றங்கள். இப்ப பெண் பிள்ளைகளுக்கு கூட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவளுடைய உடல் மாற்றத்தை பற்றியும் மனநிலையான ஏற்படக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களை பற்றி கூட பேசுவதற்கு பல இடங்களும் பல ஸ்கோப்பும் உண்டு. ஆனா ஒரு ஆண்மகனுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை பற்றி பேசுவதற்கு பெரிதாக அமைப்புகளோ இல்ல பெற்றோர்களே கூட முன் வருவதில்லை. ஏன்னா ஒரு ஆண்மகனுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாற்றமானது விஞ்ஞான ரீதியின்படி 2 முறைதான். ஒண்ணு அவன் பருவ வயதை அடையும் பொழுது, இன்னொன்னு வந்து 40 வயதிற்கு பிறகு. இதற்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை இருந்தாலும் கூட அந்த ஆண்மகன் அறிவதில்லை அப்படின்றதுதான் யதார்த்தம். ஆனா பெண் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. 13 வயதுல ஒரு மாற்றம், 18 வயதுல ஒரு மாற்றம், 25ல ஒரு மாற்றம், திரும்ப 30 மகப்பேறு காலத்துல ஒரு மாற்றம், அதற்கு பிறகு ஒரு மாற்றம், அப்புறம் 40 வயதுல, இப்படி கண்டினியூஸா அவர்கள் அந்த மாற்றத்துக்குள்ளேயே வந்து நிலவுவதனால எப்பொழுது அவர்கள் மாற்றத்துக்கு உரியவர்களாக ஆகிறார்கள் என்பதை பெண்கள் அறிகின்றனர். ஆனா ஆண்களுக்கு அது அறியாததுனாலேயே அவர்களால என்ன நடக்குதுன்றத உணர முடியாம போவதனாலேயே வந்து ஆண்கள் வந்து சற்றே கொஞ்சம் நான் வலிமை பெற்றவன், எனக்கு இதற்கான வந்து உரிமை உண்டு, நான் எடுத்துக்கொள்ள முடியும்ன்றத அந்த புரியாத்தனம் தான் வந்து அக்ரெசிவ்னஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்ப அது கோபமாக வெளிப்படுவதற்கு காரணம் அதுதான். இப்ப பெண் பிள்ளைகள் அந்த காலகட்டத்தில இருந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை சுமந்து கொண்டோ இல்ல மறைத்து கொண்டோ வாழ்ந்து கொண்டிருந்தனர். இப்ப இருக்கிற சூழல்கள்ல நம்ம வந்து ரொம்ப அழகா பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் ஒரு சம நிலைமை கொடுத்ததுனால எல்லா குழந்தைகளும் இந்த பருவ வயதை அடையும் பொழுது அவர்களே அறியாம கோபம் நிறைய படுவதை நம்ம வந்து பார்க்கிறோம். இது வந்து முக்கியமா அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்புத்தன்மையும் மாற்றமும், ஆயினும் நம் வீட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுக்கு முரணாக இருப்பதாலையும் தான். இப்ப நம்ம வந்து என்ன சொல்லிடுறோம், போனா போயிட்டு படிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்ஸா இருந்தா
நீ பாரு, பேசு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் பேசினா வந்து சொல்லணும். இன்னும் சற்றே ரொம்ப அதிநவீன வந்து பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்தில் நிறைய விஷயங்களை இந்த பிள்ளைகள் மீது 5 வயதிலேயே வந்து திணிக்கிறோம் நம்ம. அதற்கு காரணம் இந்த சமூகம் தான், அதுல எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் அறிய வேண்டிய விஷயங்களை தாண்டி அவர்களுக்கு நிறைய விஷயம் புகுத்தப்படுதும், அதையும் அவர்கள் சுமந்து கொண்டு செல்லும் அவலம் இன்றைய காலகட்டங்கள்ல இருக்கு. அப்போ இதெல்லாம் நடக்கும், இது சகஜம் அப்படின்றத தாண்டி இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தும் வண்ணமாக வந்து அவர்கள் புகுத்தப்பட்ட நிலையில், ஆனால் அவர்கள் உடல் மொழி கூறும் விஷயங்கள் என்ன, உள்ளிருந்து ஒரு ஒரு குரல் எழும்பும் பொழுது அதை வந்து அவர்கள் ஒடுக்கவும் முடியாம, அதை வந்து வெளியில யார்கிட்டயும் பகிரவும் முடியாம, வீட்டுக்கு வந்து சொன்னா என்ன சொல்லுவாங்களோ, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சிருக்காங்களே, ஆனா எனக்கு வந்து பேசணும்னு தோணுதே, எனக்கு வந்து பகிரணும்னு தோணுதே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் ஏற்படக்கூடிய, இல்ல அந்த பிள்ளைகள் அண்டர்கோ பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்த எண்ணி பார்க்கவே முடியாது. அப்போ ஒரு ஒரு பூகம்பம் வெடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனநிலையில்தான் இன்றைய பருவ வயது பிள்ளைகள் தங்களது வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இத்தகைய பரிதாபத்துக்குரிய இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வந்து என்ன அவர்கள் வேறு என்னென்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம சொல்லிடுறோம் இந்த மாதிரி எல்லாம் மாற்றம் ஏற்படுது, இந்த மாதிரி இத வந்து பண்ணலாம், இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ஓவரால் ஒரு வெளிப்புறமான ஒரு விஷயத்த மாத்திரமே அந்த பசங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் ஏற்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம சொல்ல தவிர்ப்பதனாலேயே அவர்களுக்கு வந்து க்ளூலெஸ்ஸா என்ன செய்வதுன்றது ஒரு பசில் மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை இருப்பதன் காரணமாக எங்க வந்து அது தொடங்குதோ அங்கேயே வந்து சொல்யூஷனை தேடணும் அப்படின்னு தான் தோணுது. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணிடம் ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆணிடம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணிடம் ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்புக்கோ பதில் திரும்ப அவர்களே தான் அப்படின்னு தான் அவர்களுக்கு தோணும் பொழுது எல்லாத்தையும் தடைத்து உடைத்தெறிந்து நான் போய் இதை செய்யறேன் அப்படின்னு இறங்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அதற்கான தீர்வு அவரவர் எதிர்பாலினத்திடம் கிடைக்கும் பொழுது, ஆயினும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கிற அந்த மாரல் வீட்டில் சூழல் படி நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அதுவும் ஒரு ஒரு ஓரத்துல எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இத வந்து தகர்க்கவும் முடியாது, ஆனா இத வந்து நான் உடைத்தெறியவும் வேணும் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவரை ஒருவர் வந்து கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்கிறார்கள். அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் வந்து எல்லாமுமே ஒரு தோழியும் தேடுறான், ஒரு காதலியும் தேடுறான், ஒரு அம்மாவையும் தேடுறான். ஆனா என்ன தேடணும், எந்த நேரத்துல எது கிடைக்கும்ன்றது தெரியாம குழம்பி போறதுனாலதான் இன்றைக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய பல தவறுகளும் இன்றைக்கு சமூகத்தில் நிலவக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் முக்கிய காரணமே அங்கதான் பிறக்குது. அதே போல பெண் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பசங்க கிட்ட நம்ம பேசவே கூடாதுன்றதுதான் இன்றைக்கும் 80% பெற்றோர்கள் வந்து பெண் பிள்ளைகளுக்கு போடக்கூடிய ஒரு சட்டமாகவும் ஒரு ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் பட்சத்தில், அவர்களும் வந்து எங்கேயோ ஒரு பையனிடம் வந்து ஒரு அண்ணாவையோ ஒரு அப்பாவையோ தான் தேடுறாங்க. ஆனா அந்த அதே அதே விஷயத்த அந்த பையன் அதே சமயத்துல வெளிப்படுத்திட்டா பிரச்சனை இல்லை. ஒரு பெண் பிள்ளை ஒரு பையனிடம் தந்தையை தேடும்போது, அதே சமயத்துல ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் அம்மாவை தேடும்பொழுது இது பிரச்சனையாக முடிவதில்லை. ஆனா ஒரே நேரத்துல எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி யோசிக்குமா அப்படின்னா அது கிடையாது. அப்போ இவர்கள் இருவரும் மாறி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இரு துருவங்களும் மோதக்கூடிய அந்த சூழலில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் தான் பிள்ளைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஏற்படக்கூடிய இந்த மோதலும் சரி, காதலும் சரி, அதில் ஏற்படக்கூடிய அந்த அனைத்து கால பரிமாற்றத்துக்கு ஏற்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதனாலதான் ஏற்படுதுன்னு சொன்னா மிகையாகாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே அவர்களுடைய வரையறைக்குள்ள இருக்கதான் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுல இருந்து அவர்களால மீண்டு வர முடியல. ஆனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு
கண்டிஷன் போடப்படக்கூடிய அந்த விஷயங்கள். இப்போ ஒரு பையனா இத மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பதும், ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் அதை நோக்கி பயணம் பண்ணுவதில்லை. எனக்கு ஒரு விஷயத்த ஒரு பையன்கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு தான் ஒரு பெண் பிள்ளை நினைக்கிறா. அதே தான் எல்லா பையனும் அதே மாதிரி நினைப்பானா அப்படின்றதும் தெரியாது. அப்ப ஏன் இந்த விஷயம் வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மியாவும் ஒரு ஆண் பிள்ளைக்கு அது அதிகார தோரணையும் இருக்குன்னா அதுக்கு சமூகம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையிலையும் வந்து இன்றைக்கும் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் 2 பேரையும் ஈக்குவலா வளர்க்குறாங்க, சமநிலைமையா இருக்கு அப்படின்னாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகாரம் மேலோங்கி தான் இருக்கு. இன்னும் ஆணாதிக்க சமூகமாக இருப்பதுதான் இதுக்கு காரணம். அப்போ இவர்கள் இருவரும் சேரும் பொழுது அவர்களுக்குரிய ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமும் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த மெல்லிய குணமும் சேரும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவு தான் இன்றைக்கு சமூகத்தில் பிரதிபலிக்கும் பல அநீதிகளுக்கு நம் காரணம். அப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, முதல் தீர்வு பெற்றோர்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா விஷயம் ஒரு விஷயம் ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளையோ யாரோ வந்து நம்ம கிட்ட சொன்னாலும் இன்றைக்கு சூழல் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு 10 வயது சிறுவன்ல இருந்து சரி ஒரு 90 வயது இருப்பவர்கள் முதியவராக இருப்பினும் கூட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அநீதிகள் நடப்பதை வந்து பெண் பிள்ளைக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய அநீதிகளை வந்து கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும். அப்ப இந்த சூழல்ல ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளையோ வீட்டுல வந்து தனக்கு நடக்கக்கூடிய ஏதோ ஒரு மாற்றத்தை பத்தி விவாதம் செய்யணும்னு நினைச்சாலோ இல்ல இந்த மாதிரி எனக்கு தோணுதுன்றத சொல்லணும் வெளிப்படுத்தணும்னாலும் அந்த பெற்றோர்கள் அதை காது கொடுத்து கேட்டு, இல்ல நான் இருக்கேன், உனக்கு என்ன சொல்லணும்னாலும் நீ என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை வைத்திருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. நம்ம ஏதாவது ஒரு பிள்ளை வந்து ஒரு காதல்ன்ற வார்த்தையோ இல்ல அதற்கு நிகரான ஒரு விஷயத்தையோ சொல்லும் பொழுதே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம், முகத்துல ஒரு கோபமான வெளித்தோற்றம், இப்படி அந்த பிள்ளைகளை அணுகும் பொழுது சரி இவர்கள் அல்ல. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது ஒரு பயத்தை நம்ம ஏற்கனவே அந்த பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அணுகக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இல்லைன்னா அது வேறு இடத்துக்கு தான் அந்த பிள்ளைகள் வந்து கடத்தி வேறு யாரிடமும் ஆலோசனைக்கு வந்து அணுகும் பொழுது அங்க கிடைக்கக்கூடிய தப்பான அட்வைஸோ இல்ல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவருக்கு ஏற்புடைமையாக இருக்கும் பட்சத்தில் ஏற்படக்கூடியதுதான் பல குழப்பங்களுக்கு இன்றைக்கு காரணம். அப்போ பெற்றோர்கள் முதலில் வந்து அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். சொல்லு, என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லலாம், நான் இருக்கேன்ப்பா உனக்கு, நான் பாத்துக்கிறேன், வந்து தைரியமா சொல்லு, என்ன பண்ணணும், இப்படி நடக்குதுன்னா இது இந்த வயசு. ஆனா நம்ம இப்ப வந்து படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப இவ்வளோ தலைமுறை ஆச்சு நம்மளுக்கு படிக்கிறதுக்கு, படிப்புன்ற ஒண்ணு உள்ள வரத்துக்கு. அப்போ இத்தகைய விஷயங்கள் நம்ம வந்து தாண்டி வந்திருக்கிறதுனால முதல்ல படிப்பு முடிச்சுட்டு இந்த எல்லா விஷயங்களையும் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு, அதாவது எது ஒன்றுமே வந்து சேமிப்பு என்பதே வந்து ஒரு அழகான செலவுக்குரிய விஷயம்ன்றத உங்ககிட்ட சொல்லணும். எப்படி நம்ம வந்து உண்டியல்ல காசு சேர்த்துட்டு பின்னாடி அது ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷமா அது ஒரு பெரிய தொகையாக வரும்பொழுது அதற்குரிய செலவுக்கான விஷயமும் எவ்வளவு அழகானதாக இருக்கிறதோ அதே போன்றுதான் உன் மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கான சேமிப்பு இப்பொழுதிலிருந்து நீ துவங்க வேண்டும். அதாவது ஸ்டோர் த ஃபீலிங்ஸ் அப்படின்னு என்று சொல்வார்கள். இப்போ உன்னுடைய ஃபீலிங்ஸ்க்கான ஒரு பேங்கை நீயே கட்டமைத்து கொள்ள வேண்டும். அது எல்லாவற்றையும் தேக்கி வைத்துக்கொள். எதேதான் வந்து அந்த காலத்துல பண்ணாங்க. அதாவது பாலிய விவாகம் பண்ண உடனே வந்து குடும்பம் நடத்த வேண்டும் என்று யாருமே வந்து அந்த காலத்துல சொல்லல. ஒருவரின் அவர்களுடைய மனப்பாங்கை அவர்கள் மன ஓட்டத்தை வந்து யாரோ ஒருவரிடம் வந்து சேனலைஸ் செய்து விட்டார்கள். இன்னார்தான் உன்னுடைய வந்து உனக்கானவன், உனக்கான மணாளன், இல்ல இன்னார்தான் உன்னுடைய மங்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கான வேற எங்கேயும் வந்து அவர்களுடைய சிந்தனையோ கவனமோ சிதற விடாம ரொம்ப அழகா அதை வந்து கொண்டுட்டு போனாங்களோன்னு தான் என்னுடைய மீண்டும் ஒரு தாழ்மையான கருத்து. அப்ப அதே விஷயத்த இன்றைக்கு படிப்பை
வலியுறுத்தி நம்ம சொல்லணும். நம்ம பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதன் மூலமா இங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லுவது அதுதான். இப்போ இருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ அழகா, ரொம்ப அழகான குழந்தைங்கள உங்க ரொம்ப அழகா வளர்த்துட்டு வராங்க. எனக்கு தெரியும் உங்க அப்பா அம்மா ரொம்ப அழகா அணுகுவாங்கன்னு. ஆயினும் பிள்ளைங்களா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த மாற்றமாக என்ன தோன்றினாலும் வாழ்க்கையில் முதலில் நீங்கள் அணுகக்கூடியது உங்கள் பெற்றோர்களை தான். பெற்றோர்களை அணுகும் பொழுதுதான் சரியான தீர்வு எல்லாவற்றுக்கும் வந்து பிறக்கும். பெற்றோர்கள் காதில் வாங்கி கொள்ளாத வண்ணமாக இருக்கலாம், இல்ல பெற்றோர்கள் வந்து இன்றைய காலகட்டங்கள்ல கோவப்படலாம், அல்லது ரொம்ப பிஸியாக இருக்கலாம். என்னவாக இருப்பினும் அவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்கள் ஒரு பிள்ளைக்கு நல்லதை நினைப்பது போல வேறு யாராலும் நினைக்க முடியாது என்பதை இங்கிருக்கும் அனைத்து குழந்தைகளும் நீங்கள் உணர வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஒரு கட்டத்தை தாண்டி செல்லும் பொழுது, இந்த டாபிக் உங்களுக்கு புரியுதான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரிய வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றியோ சந்திக்கக்கூடிய சூழலை பற்றியோ சற்றும் தயங்காமல் அப்பா அம்மாவிடம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லப்பா ஒன்றும் இல்லை பரவாயில்லன்னு சொன்னா இன்னும் பரவாயில்ல, நீங்க போய் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, மனக்குழப்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முதலில் அப்பா அம்மாவிடம் சென்று அதை சொல்ல வேண்டும். அப்பா அம்மாவும் பிள்ளைகளுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாம அவர்களை முதலில் என்னன்னு காது கொடுத்து கேட்டுட்டு அடுத்த விஷயமாக அதற்கு தீர்வு என்ன, நம்ம அது சரி பரவாயில்லன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர்களிடம் இருந்து அனைத்து சாராம்சங்களையும் வாங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டு என்னவாக இருக்கலாம், ரொம்பவும் அதை போட்டு குழப்பிக்கவும் வேண்டாம். இப்படியாக இருக்கலாம், இப்படி இருக்கட்டும், இன்னொரு முறை நடந்தால் என்னிடம் வந்து சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இருக்கேன்றதை மீண்டும் அதை தான் வலியுறுத்துறேன். நான் இருக்கேன்னு ஒரு பிள்ளைக்கு தாயும் தகப்பனும் வாக்குறுதி அளித்தாலே வேறு யாரிடமும் அந்த பிள்ளைகளின் மனம் அலைப்பாயாது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அப்போ அணுகக்கூடிய இடத்தில் பெற்றோர்கள் இருப்பதே இதற்கு சிறந்த மருந்தாகும். அடுத்தது இதே போல உரையாடல், இது ரொம்ப வந்து முக்கியம். நம்ம வந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப சகஜமா பேசுறோமா அப்படின்னா இன்றைய சூழல்களையும் இல்லை. அதை எப்படி பேசுறது, அந்த காலகட்டங்கள்ல கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப மூதாட்டி ஒரு அப்பத்தான் சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் ரொம்ப சரளமாக எல்லா விஷயங்கள்லையும் வந்து நம்ம கிட்ட பேசிடுவாங்க. நம்ம ரொம்ப கூச்சப்படக்கூடிய விஷயங்களை கூட அவங்க வந்து ரொம்ப தைரியமா வந்து நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில அதுவும் இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய வந்து சிறு குடும்பங்களில் வெறும் அப்பா அம்மா குழந்தைகள் வசிக்கக்கூடிய இடத்துல வேற யாருக்கும் ஆக்சஸ் இல்லை நம்மளுக்கு இந்த காலகட்டங்கள்ல. அப்ப இந்த அப்பா அம்மாவும் தயங்குகிற பட்சத்தில் இல்லை அவர்கள் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சுமையோ இல்லை அவர்களின் காலத்தின் கட்டாயத்துல அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்களோ இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களே அந்த 40 இருக்கும் சூழ்நிலையில் இதையெல்லாம் தாண்டி தான் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம தண்ணீரும் பாசமும் கீழ் நோக்கி தான் பாயுன்றது யதார்த்தம். அப்போ எல்லாவற்றையும் நம்ம அங்க வந்து சேச்சுரேட் செஞ்சு நம்ம என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஏற்பட்டால் நம் பிள்ளைகளை நாம் கவனித்தாக வேண்டும் என்ற பட்சத்தில் எல்லாத்தையும் தடைத்து உடைத்து விட்டு நம் பிள்ளைகளோடு உரையாடல் மேற்கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் என்பதை ஒரு அம்மா பையனிடமும் பிள்ளையிடமும் ஒரு அப்பா பெண் பிள்ளையிடமும் பேச வேண்டும். இதுதான் இதற்கு சரியான தீர்வாக அமையும். இப்படி பேசும்பொழுதுதான் அந்த ஏற்கனவே சொன்னது போல எதிர்பாலினத்திடம் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்போ எதிர்பார்ப்போ மறைந்து அந்த பிள்ளைகளுக்கு இது எல்லாமே சகஜமா இருக்கும். அது வெறும் எதிர்பாலினம் தான், நம்மளை போல இன்னொரு மனிதர் என்பது அப்பொழுதுதான் புரியும். அப்போ இந்த வயதில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்கள் நம்ம டீட்டெயிலா சொல்லலாம். ஆனால் நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால ஃபுல்லா நான் இன்னும் பெரிய டீட்டெயிலா சொல்லலை. நம்மளுக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன மாற்றங்கள் வரும், இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வரலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி நபர்களை சந்திக்கலாம், அவர்கள் இவ்வாறு பேசலாம் அப்படின்றத அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அதை எப்படி அணுக வேண்டும் அப்படின்றத ஒரு ஆண் பிள்ளையிடம் ஒரு அம்மா சொல்லும் பொழுது அவன் பார்க்கும் அனைவரிடமும் ஒரு எங்கேயோ ஒரு அம்மாவை ஏற்கனவே தேடுறான் இல்லையா,
அந்த தேடுதல் வந்து ஒரு முழுமையாக வந்து ஒரு பெண்ணிடம் அவனுக்கென்ற ஒரு பெண் வரும் வரை எல்லா பெண்ணிடமும் வந்து ஒரு அம்மாவை அவன் வந்து பார்க்க நேரிடும். அதே போலதான் ஒரு பெண் பிள்ளையும். அந்த விஷயம் வந்து அவர்களுக்கு அங்கேயே கிடைத்து விட்டால், ஒரு எதிர்பாலினத்திடமிருந்து இந்த பேச்சு வரும் பொழுதே, அங்கேயே வந்து வேற யாரும் அப்படி வந்து அணுகும் பொழுதே அவர்களுக்கு ஒரு அப்பாவின் ஞாபகம் வரும் பொழுது, அந்த பிள்ளைகள் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அழகாக கற்றுக்கொள்வார்கள். அப்போ இப்படி அமையும் பட்சத்தில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இன்னும் ஏஐ போன்ற அனைத்து விஷயங்கள் வந்துவிட்ட இந்த தருவாயில் நம்ம உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கே தெரியல. அதாவது ரொம்ப அழகான மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். எப்பவுமே நல்லதும் கெட்டதும் ஒரு சமநிலைமையில இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு அழகு. அதுதான் வாழ்க்கையை ரொம்ப அழகா பிரதிபலிக்கும். ஒரு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு ஒரு கெட்ட விஷயத்தை நாம வந்து கையாள தெரியணும். அந்த கெட்ட விஷயம் இருப்பதனால தான் அடுத்த நல்ல விஷயத்தையே உருவாக்க முடியும். அதாவது காலுக்கு செருப்பு, சாரி, காலுக்கு கரெக்டா சொல்ல தெரியல, மறந்துட்டேன், சாரி. காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல்ன்ற ஒரு வரி, சாரி. அது ரொம்ப எனக்கு பிடித்த வரி. அப்போ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த அனைத்து மாற்றங்களுக்கும் விடையாக நாமே தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் வளமானதாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அப்போ இதற்கான தீர்வு என்ன? முதலில் நாம் நம்மை அறிந்து கொள்ளுதல், பெற்றோர்கள் அவர்களின் நிலையை அறிந்து கொள்ளுதல். அடுத்தது இரண்டாவது, அந்த பிள்ளைகளிடம் கரெக்டான ஒரு ஃபேஸ்ல கரெக்டான டைம் பார்த்து உரையாடல் வைத்து கொள்ளுதல். அதற்கு பிறகு அவர்களை நாம் வந்து வழி நடத்துதல். இதையெல்லாம் தாண்டி எப்பொழுதுமே வந்து அணுகக்கூடியவர்களாக இருத்துதல். இது நாலுமே இருந்தாலே பருவ வயதை நாமளும் சரி, பெற்றோர்களும் சரி, பிள்ளைகளும் சரி ரொம்ப அழகா கூட சேர்ந்து அழகா சமாளிச்சிடலாம். இதற்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேட்கலாம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மாவுக்கு மனமாய் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு தயாங்கி இருக்குமாறு டில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். நட்புக்கு வீட்டிருக்கை யாதெனின் கொப்பின்றி ஒன்றும் வாய் உண்டு. நட்பானது இருந்து மகிழும் இருக்கை எதுவெனில் எந்த வகை மாறுபாடு இல்லாமல் இயன்ற பொழுது எல்லாம் நண்பனை தளரிடாமல் தாங்கும் ஒரு தன்மைதான். இந்த நட்பு அதிகாரத்துல இந்த குறள் நம்முடைய லட்சுமி அம்மா எழுதப்பட்டதாக நான் நினைத்தேன். கலந்துரையாடும் பேரனுடைய நிகழ்வு 21/30/2130 நாள்ல என்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற ஸ்ரீ லட்சுமி சீனிவாசன் அம்மா அவர்கள் அமெரிக்காவில் இன்று காலை நேரத்துல நம்ம கிட்ட இருந்து பேசுறாங்க. அவருடைய ரம்யமான குரல்ல அம்மா அவர்கள் ஏறக்குறைய அந்த சரியான நேரத்துல தொடங்கி கொஞ்சம் அதிகமான நேரம் தான் நீ கொடுத்தாங்க சுவாதி. அதிகமான நேரத்தை கூட சரியா கரெக்டா 6 மணிக்கு முடிச்சு அதுக்குள்ள பிரசன்டேஷனோட நமக்கு என்னென்ன சொல்லணும், இந்த பருவ வயது பிள்ளைகளையும் சமாளிப்பது எப்படி என்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய சிறந்த உரையினை நல்கிய அம்மா அவர்களை வாழ்த்துவதும் வணங்குவதிலும் அன்பு செலுத்துவதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி. அரங்கத்தில் இருக்கிற அன்புணியம்மாள், மெய்ஞான தமிழ்ச்சங்கம் கத்தாரு, என்னுடைய எழுத்தகை தமிழ் அவர்கள் மூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் இன்று இந்த அளவுக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் செய்த ஒரே ஒரு போன்கால் தான். அந்த அளவுக்கு பெருமையுடையவர் தான் நம்முடைய தமிழில் ஆழங்கால் பட்ட மேலம்மாள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்கள் பொன்னேரியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். லட்சுமி ஜெயக்குமார் அம்மா,
அதே போல அவர்கள், முருகேச பாண்டியன் ரொம்ப நாளைக்கு பிறகாடு வந்திருக்காங்க. அதே மாதிரி பெரியண்ணன் ஐயா, அப்துல் வஹாப் ஐயா வந்திருக்காங்க. அதே மாதிரி பிரம்மநாயகம் ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் நான் மூர்த்தி ஐயாவை தான் பார்ப்பேன். ஏன்னு கேட்டினா, குணங்களில் 2 பேரும் ஒரு ஒத்த உணர்வாளர்கள். அவ்வளவு பொறுமையா இருப்பாங்க. நான் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பிரம்மநாயகம் ஐயா கிட்ட. அந்த அளவுக்கு ஐயா அவர்கள் கூட நிறைய நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அவர்களிடத்தில் இருக்கிற தமிழையை எல்லாம் இந்த உலகுக்கு கொட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட நான் ஐயாவை தொலைபேசி கூட சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காலையிலே எந்திரிச்சு அவரு பள்ளிக்கு சென்று மாலை இரவு 11 மணி 12 மணிக்கு தான் வருவாரு. அந்த மாதிரி சூழ்நிலை நேராக சென்று சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட அது நடக்கவில்லை. இருந்தாலும் கூட ஐயா அவர்கள் இன்று வருகை தந்திருக்கிறார்கள். அவரை வணங்குவதற்கும் மட்டும் பெருமை அடைகிறேன். அதே போல லட்சுமி அம்மா அவர்கள், அவர்களுடைய குரலை நான் 2 நாளைக்கு ஒரு தடவை கேட்காமவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஒரு மெசேஜ் போட்டு அம்மாவுடன் பேசுவது எனக்கு வழக்கமாக இருக்கும். அந்த வகையில சென்ற மாதம் அவர்கள் பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக மாதம் ஒரு முறை பேச வேண்டும் என்று என்னுடைய அன்பு கட்டளை ஏற்று இன்று கண்டிப்பாக நான் 18ஆம் தேதி பேசிவிடுகிறேன் என்று சொல்லி, அவர்கள் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினராக யூஎஸ்எல் இருக்காங்க. ஒரு அற்புதமான பேச்சாளர். எதை எப்படி நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் மணிமணியான வார்த்தைகளாக இருக்கும். பொதுவாக இந்த சமூகத்தில் ஒரு பெண் குழந்தை பருவமடைந்த முன்னால் அல்லது அடையும் தருணத்தில் அவளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும், என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக நாம் இருக்கிறோமா என்பதை ஒரு அப்படியே ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தி நமக்கு எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தாங்க. அதே மாதிரி பருவமடையும் காலத்தில் ஆண் குழந்தை உடல் மாற்றம், மன ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அருமையாக ஒரு தந்தையினுடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும், ஒரு தாயினுடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும். இங்க பாருங்க, அவங்க சொன்னாங்க பாருங்க லட்சுமி அம்மா, ஒரு தந்தை பெண் கிட்ட பேசணும், ஒரு தந்தை பெண் கிட்ட பேசணும், அம்மா ஆண் கிட்ட பேசணும். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நுணுக்கமான செய்தியை சொல்லி கடைசியில முடிச்சாங்க பாருங்க. நீங்க அப்படி பேசும்போதுதான் அவர்கள் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் ஒரு அம்மாவை பார்ப்பார். ஒரே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் தந்தையை பார்ப்பாளர் சொல்றாங்க. என்னன்னு கேட்டால், நாமெல்லாம் கூட நிறைய எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான் நான் வளர்த்த விதம் நம்முடைய மூர்த்தி ஐயாவுக்கு தெரியும். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். மயிலவேலன் என்கிற பெரிய ஒரு சான்றோனை உருவாக்கியது நம்முடைய பெரியண்ணன் ஐயா தான். நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய பதிப்பக்கத்துக்கு சென்றிருக்கிறேன், அவருடன் பேசுகிறேன். அவர் திடீர்னு பேசுவார். அந்த மாதிரி பிள்ளைகளை சான்றோனாக்குவது என்பது இந்த தாய் தந்தனுடைய கடமை எங்கே இருக்கிறது என்பதை ரொம்ப அருமையா எடுத்து சொல்லி, அந்த பருவமடைதல் என்பது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏற்பட்ட இயற்கையான மாற்றங்கள் எப்படிலாம் நடக்கும். சில இளைஞர்கள் அதை குடும்ப மாற்றங்களாக போராடுகிறார்கள், மற்றவர்கள் கவலையின்றி பருவமடையும் போது பயணம் செய்கிறார்கள் எப்படிலாம் சொன்னாங்க. இப்படி நம்ம பண்ணிட்டு இன்னும் கூட நான் ஆழமா சொல்லியிருப்பேன், குழந்தைகள் இருக்கிறதால அப்படின்னு. இல்லை, இந்த பதிவு எல்லாரும் கேட்கக்கூடிய பதிவு. அதோட மட்டும் இல்ல, அது என்னென்ன அதை தாண்டி போகணும். அதை 40 வயசை தாண்டிட்டு ஒரு அப்பாவாக இருந்து திரும்ப அந்த குழந்தைகளை எல்லாம் பள்ளிக்கு அனுப்பிட்டு திரும்ப கல்லூரி வரைக்கும் அனுப்பிச்சிட்டு நம்ம கவலையின்றி உட்காந்துருக்கணும்னா, அந்த பிள்ளையினுடைய பேசிக் எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 11 வயசுல என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அறம் சார்ந்த விஷயங்களை எல்லாம், அறம் சார்ந்த நூல்களை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுன்றத நம்முடைய வழக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த நல்ல ஒரு உரையை, அந்த அந்த வளர்ச்சியினுடைய வேகம், அந்த எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம், உடல் பகுதியை விட வேகமாக வளரக்கூடிய எப்படி சமாளிக்கிறது என்பதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்ன லட்சுமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். வழக்கம் போல இன்று கூட வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அமெரிக்காவிலிருந்து நம்ம அரங்கத்துக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 6-7 பேர் 10 பேர் இருப்பாங்க. அதுல லட்சுமி அம்மா ஒரு ஆளு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மேடம் பெரிய குழந்தை ஒன்று இருக்கிறது, சின்ன குழந்தை ஒன்று இருக்கிறது,
இந்த 2 குழந்தைகளையும் வச்சு சமாளிச்சுட்டு இன்று நம்ம கூட வந்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது அவங்க தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். தூங்குன உடனே வந்து அம்மாவை என்ன பண்றாங்கன்னு கவனிக்கிற ஒரு குழந்தை, குட்டி குழந்தை. அந்த குரலையெல்லாம் நான் கேட்டு ரசிக்கின்ற ஒரு வழக்கமாக இருக்கும். சீனிவாசன் ஐயா கூட ரொம்ப 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 நல்லவர். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குடும்பம் அமெரிக்காவில் நமக்கு இருக்கிற எல்லா நண்பர்களைப் போல அவர்களும் இந்த நாள் ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் வர வேண்டும் நல்லதொரு தலைப்பிலே என்ற வேண்டுகோளையும் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வந்திருக்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். திரு தயாநிலை இருக்குமாறு பெரியண்ணன் ஐயா அவர்களே அன்பு. அழைத்ததற்கு நன்றி. குரலமுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று செங்கிய முழம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்கள் ஒரு சிந்தனையை தந்தேன் என்று வேண்டாமல் வைத்துக் கொள்ளலாம். ஒரு சொல்லை அவர் எப்படி சொல்வது என்று தயங்கிய சொல் மோகம், மையல், கண்மூடித்தனமான அன்பு. இது அந்த 2ஆம் கட்டான் வயது என்று சொல்வார்கள். அதாவது 11 வயது 13 முதல் 18, 19 வரை என்று கூட சொல்லலாம். அந்த இப்பொழுது அதை 10லிருந்து 20 வரை என்று சொன்னார்கள், அப்படி வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் அவருடைய சிந்திக்கும் ஆற்றல், நினைவு திறன் மிகவும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அது மாதிரி இந்த மோகம் தீவிரமான ஆனால் தற்காலிக ஈர்ப்பு. மையல் என்பது கவர்ச்சியால் ஏற்படும் மயக்கம். எதிர்பாலினத்தினவரின் மேல் ஏற்படும் ஒரு ஈர்ப்பு அவர்களை வெவ்வேறு விதமாக சிந்திக்க தோன்றுகிறது. மிக அழகாக எப்படியெல்லாம் பக்குவமாக சொல்ல வேண்டுமோ அவ்வளவு பக்குவமாக அந்த படங்களுடன் கூடிய அந்த விளக்கம் மிக மிக அருமை. அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அம்மா அவர்களுடைய சேவை இந்த அமெரிக்கா மட்டுமல்ல இந்தியாவிற்கும் வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து எல்லோரும் பயன்பெறும் விதமாக நிகழ்ச்சிகளை தாருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயாநிலை இருக்குமாறு அப்துல் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இதுவரையிலையும் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். ஆனா அம்மா அவர்கள் அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் நேர நிர்வாகத்தை உணர்ந்து 6 மணிக்கு முடித்து விட்டார்கள். அது ஒரு சிறப்பு. அடுத்தது பருவ வயது பிள்ளைகளை சமாளிப்பது எப்படி, இது ஒரு உளவியல் முறைப்படி ஆராய்ந்து அம்மா சொன்னாங்க. அவர்களோடு பேச வேண்டும். ஆடவர்களா இருந்தா பெண்களோட பேசணும், பெண்களா இருந்தா ஆடவரோட பேசணும், மனங்கலந்து பேசணும். அந்த குழந்தைகள் உங்ககிட்ட பேசும்பொழுது என்ன நடந்ததுன்றத சொல்லணும். அங்க ஏதாவது தவறு நடந்தா கூட இன்னைக்கு இதெல்லாம் என்ன எங்க பள்ளியில இப்படி நடந்தது அப்படி நல்லது பேசுனா இந்த பிரச்சனை, பல பிரச்சனைகளை நீக்கிடலாம். மிக அருமையாக ஆய்வுரை நிகழ்த்த வேண்டிய ஒரு சிறந்த தலைப்பு. இதை எடுத்து மிகச் சிறப்பாக எல்லாருடைய மனக்கருத்து அறிந்து சிறப்பாக முடித்தார்கள். அம்மையார் அவர்கள் நீடு வாழ்க வளர்க என வாழ்த்தி இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்ற பெருமைக்குரிய ஐயா நீதியரசர், ஐயா திருக்குறள் காமராசர் மற்றும் ஐயா பிரம்மநாயகம் டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கிறார். இப்படி நல்லவர்களெல்லாம் 1 மணி நேரம் நல்ல நேரத்தை செலவழிக்கின்ற வகையிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கலந்துரையாடுவோம் பேரவை வாழ்க வாழ்க என வாழ்த்தி நல்ல வாய்ப்பு நல்கி மிக்க நன்றி பாராட்டி ஒரு 1/2 மணி நேரம் என்றாலும் அரிய கருத்துக்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. பிள்ளைகளை இப்போ சமாளிக்கிறது எப்படின்றதுதான். இப்போ அந்த குழந்தைகள்லாம் பார்த்தா, தாத்தா எனக்கு ஒன்னே ஒன்று செய்யன்னு சொல்லிச்சு. என்னம்மா செய்யணும் அப்படின்னு. எனக்கு ஒரு ஓட்டு மட்டும் அந்த விஜய்க்கு போட்டு தாத்தா, நீங்க மற்ற யாருக்காவது போட்டுங்கன்னு ஒரு 3 நாளா சொல்ல வச்சு, அப்புறம் கடைசி நேரத்துல ஏம்மா நீங்க ஜெயிச்சா போடலாமா, ஜெயிப்பான் என்ன தெரியலையம்மா,
அதனால இந்த தடவை விட்டுருமான அதுங்கிட்ட அன்பா சொன்னதும் ஒத்துக்க வேண்டியது. 4 நாளாக கட்டாயமாக போட வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்த குழந்தை கடைசியிலே உணர்ந்தது என்று சொன்னால் அதை சமாளிக்கிற விதம் தான் முக்கியமான. இல்ல நான் அப்படித்தான் போட போறேன்னு அதுங்கிட்ட சொல்லி இருந்தா அதுங்க வெறுப்பு வந்திருக்கும். வெறுப்பு வராமல் பக்குவமாக அந்த குழந்தையை சமாளிக்க வேண்டும் என்ற அரிய கருத்தை அருமையாக எடுத்துரைத்த அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லி, அம்மா லட்சுமி சீனிவாசன் அம்மா சிறந்த கருத்துக்களை, அதுவும் உளவியல் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இதை ஒரு நூலாக ஆக்கினால் இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அப்துல் வஹாப் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு தயாரிலே இருக்குமாறு மூர்த்தி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். நான் இப்ப ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கேன். நான் கத்தார்ல இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை முதல்ல எனக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த கொச்சின் பஷீர் ஐயா அவர் தான் எனக்கு அனுப்பி விட்டாங்க. வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா அது பெரியவங்களை மட்டும்தான் கூப்பிட்டு செய்யணும் அப்படின்னு இருந்த ஒரு இது வந்து இங்க வந்தோடனே எனக்கு குழந்தைகளே ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியா இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டப்ப அவங்க ஸ்ரீலட்சுமி சீனிவாசன் அவங்க சொன்னதுல நான் இந்த வயசுல ஃபேஸ் பண்ற சில பிரச்சனைகளை பத்தி அவங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த 40 வயசுக்கு மேல ஒரு தந்தையா இருக்கிற நேரத்துல நம்மளுக்கே சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிற நேரத்துல குழந்தைகளை எப்படி வந்து நம்ம கலந்துக்கணும் இந்த சிந்தனை எனக்கு இருந்திருக்கு. ஆனா அந்த சிந்தனையுடைய தார்க்கம் இயற்கை எங்கேயோ கொண்டு போய் ஒரே நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மெசேஜை பார்த்தேன். உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அந்த அலுவலகத்திலேயே கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு நேரம் கிடைச்சிச்சு. இப்ப இந்த இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதா வந்து அமைஞ்சிச்சு. இங்க பிரயாணத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இடைஞ்சல்களை தவிர்த்துக்கணும், மன்னிச்சுக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அத்தனை தமிழ்ச்சங்களுக்கும் நான் பேர் எனக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்குன்னா கால சூழ்நிலை தான் இருக்காது. குறிப்பா அந்த குழந்தை செல்வங்களுக்கு, அவங்க குழந்தை செல்வங்கிறத விட அவங்க தான் ரொம்ப பக்குவமா பேசின அந்த குழந்தை செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் வாய்ப்பு கொடுத்த இந்த இதுக்கு நான் தான் கத்தார் ஏத்து மேங்கான சபை தங்கம் அதுல செயலாளராக இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு மூர்த்தி ஐயா அவர்களை அன்பு அழைக்கின்றோம். திரு தயாரிலே இருக்குமாறு லட்சுமி ஜெயக்குமார் அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். தமிழ் ஐயா அவர்களே, மூர்த்தி ஐயா அவர்களே, உங்களை தான் கூப்பிட்டாங்க. ஐயா வணக்கங்க. வந்துட்டேங்க. வணக்கங்க. சான்றோர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு நல்ல ஒரு சபையில் ஒரு நல்ல ஒரு தலைப்பில் செய்திகளை சேர்த்து திரட்டி தொகுத்து கொடுத்து நல்ல முறையில் சமுதாயத்தினுடைய விழுமியம் என்று பார்க்கின்ற பார்வையில் இந்த 11 வயது மாணவர்களை நான் கையாண்டு கொண்டு வருகின்றேன். ஆகவே தான் நிறைய எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். ஒரு சின்ன வேலைகள் இருந்ததுனால என்னால் முழுமையாக அதில் கருத்தூண்டி கவனிக்க முடியல. அம்மையார் அவர்கள் ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சியோடு அந்த நிகழ்வை வந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க. நல்ல ஒரு தூய தமிழில் நிறைய செய்திகளை சொல்லியிருந்தாங்க. இந்த செய்திகளுடைய அடிப்படையில் நான் பார்க்கின்ற விதம், இனி 11 வயது மாணவர்களிடத்திலே நாம் மிகுந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் அணுகினாலே அவர்களை சமாளிக்க இயலும் என்ற ஒரு கருத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் கோபம் எல்லா நேரங்கள்லேயும் கட்டுக்கடங்காமல் மீறி தான் வருது. மாணவர் பருவத்தில் இருக்கிறவங்க எல்லை கடந்த செயல்களை செய்து வராங்க. அம்மையார் அவர்கள் சொல்லும்போது வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தாக்கங்கள், சூழ்நிலைகள் காரணமாக தான் அவங்களுடைய அந்த பிறழ்வு அப்படிங்கிறது நேருகிறது. அதை முறையாக கையாளணும், அணுகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செய்திகள் புதுமையாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நிறைவாகவும் இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குறள் காமராச ஐயா அவர்கள்
எல்லா கூட்டங்களிலும் என்னை வாழ்த்து புகழ்த்தி பேசுறாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த சிறந்த ஒரு நெஞ்சறிஞ்சோடு இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு வணக்கம். குழந்தை செல்வங்கள் மிக சிறந்த ஆளுமைகளாக இந்த அரங்கத்திலே குழுமி இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி மென்மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நிறைவு செய்கிறேன். நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி சுவாதி. நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஐயா அவர்கள் வேலம்மாள் பள்ளியில, பொன்னேரி வேலம்மாள் பள்ளியில 15,000 மாணவிகள் படிக்கின்ற பள்ளியில, மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஐயா அவர்கள் ஒரு 20-25 ஆண்டுகள் தமிழாசிரியராக இருந்து இப்போ தலைமை ஆசிரியராகவும் 10 ஆண்டுகளாக இருக்காங்க. 12ஆம் வகுப்பு ஒரு நிலையிலையும் அவங்க பண்ணுவாங்க, தலைமை ஆசிரியர் போடுவாங்க. ப்ரீகேஜிக்கு 1, பிரைமரிக்கு 1, அப்புறம் மிடிலுக்கு 1, ஹைஸ்கூலுக்கு 1, ஹையர் செகண்டரிக்கு ஒரு தலைமை ஆசிரியர் போது ஐயா அவர்கள் தான் அந்த தலைமை ஆசிரியராக இருக்கிறார். நான் இங்கே இருந்த ஐயா கூட அந்த நாட்கள்லாம் பொன்னான நாட்கள். இப்போது ஐயாவுக்கு தமிழக அரசு கொடுத்தது, இப்படி ஒரு சில விருதுகளை எல்லாம் வாங்கி கொள்ளும் போது உங்களை நான் சந்திக்கணும்னு நினைப்பேன். கூடிய விரைவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. லட்சுமி ஜெயக்குமார் அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு சுந்தமல் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள் அம்மா. வணக்கம் சுவாதி அவர்களே, அழைத்ததற்கு நன்றி. இன்று ஸ்ரீலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிக மிக ஒரு அழகான உரையாற்றி இருக்கிறார்கள். இது சற்று நெருடலான விடயம்தான். அதை மிக மிக நாசுக்காக அவர்கள் சொன்ன விதம் மிக மிக அழகு, மிக சிறப்பு. பெற்றோர்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அது முற்றிலும் உண்மை. அப்போதுதான் அந்த பிள்ளைகள் வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள். நிறைய தவறுகளை நிகழாவண்ணம் தடுக்கலாம். எனவே பெற்றோர்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது அவர்கள் சொன்னதில் மிக மிக முக்கியம் என்று நான் கருதுவது இதைத்தான். எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சுந்தமல் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லட்சுமி அம்மா உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த ஒவ்வொரு பருவத்திலையும் குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத நல்லா எடுத்து கூறினார்கள். இப்ப இயக்குனர் சமுத்திரக்கனி அவரோட படம், அவர் ஒரு படம் எடுத்திருப்பாரு அப்பா படத்துல. அதுல அந்த குழந்தைங்களோட எல்லாமே அதுல சொல்லிருப்பாங்க. அது அவங்க அம்மா பேசும்போது எனக்கு அந்த படத்தோட ஞாபகம் தான் வந்தது. அந்த குழந்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது சமுத்திரக்கனியும், அப்புறம் எப்படி அந்த பிள்ளைங்களோட கூட எதுதான் பேசக்கூடாது அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு பேர் தெரியல, தம்பி ராமையா. அந்த படம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பிள்ளைங்களோட மெயினா எங்களோட உணர்வுகளை தான் அதுல முக்கியமா கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கையாளணும் அப்படின்ற விதத்தையும் அதுல கொடுத்துருப்பாங்க. சிறப்பான உரைங்க அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்க அம்மா. ஏகத்துவ மெஞ்ஞான தமிழ் சங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்னொரு நேம்ல நான் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அவங்க சொன்னது மாதிரி அந்த அப்பா திரைப்படத்துல இந்த மேடம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அது பொதிஞ்சிருக்கும். அதை நாங்க நினைக்கிற நேரத்துல இந்த படங்கள்லாம் மக்கள் மத்தியில போய் சேரலையேன்னு ஒரு சில கவலைகள் இருக்கிற நேரத்துல அதை இங்க பேசப்படுதுங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. உண்மையிலேயே இது மிகப்பெரிய வாய்ப்பா கருதுறோம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க செய்யுங்க. எங்களுடைய எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழுக்கும் தமிழ் மன்ற அந்த கலந்துரையாடல் சங்கத்துக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்
திரு ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும், சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, பருவ வயது குழந்தைகளை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி அருமையாக ஆரம்பிச்சாங்க. அதாவது பருவத்தே பயிர் செய்யுங்கிற அந்த இதுபடி அந்த குழந்தைகளுக்கு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன உணர்ச்சிகள் இருக்கோ அந்த இதை வந்து நம்மக்கிட்ட வெளிப்படையாக பேசுறதுக்கு நம்ம அதுகளுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொன்னாங்க. அப்புறம் அந்த பருவ வயது வந்து 13 வயசுலேருந்து தற்போது 10 முதல் நீங்கள் ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் வந்து முற்போக்காகவும் இருக்கும், நிறைய தோன்றும், அவங்களுக்கு என்னெல்லாமோ சிந்தனைகள் தோன்றும். அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் அதை வந்து முயற்சி பண்ணி தீர்க்கணுங்கிறது பெற்றோருடைய கடமை. முதல்ல அதுக்கு காரணம் என்னன்னாக்க, வீட்டு சூழலாகவும் இருக்கலாம், சுற்றுப்புற சூழலாகவும் இருக்கலாம், நண்பர்கள் மூலமாகவும் இருக்கலாம், சமூக வலைத்தளங்களில் பல செய்திகள்லாம் வர்றத பார்த்துட்டு மனசு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ அது வந்து அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அறிவுரை கொடுக்கணும். அந்த அந்த கருத்து கணிப்பு என்னென்னா, பெரும்பாலும் இந்த வயசுல தான் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நான் வந்து வேலை செய்யும்போது பருவ பெண்களுக்கு முன்பருவ கல்வி அதை நடத்தின்னு இருப்பேன். அதில் வந்து கொஞ்சம் வளரிளம் பெண்களுக்காக ஒரு ட்ரைனிங் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த மெனோபாஸ் டயத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அந்த குழந்தைகளை பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு இதுவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த நினைவு வந்து அம்மா பேசும்போது. அடுத்தது வந்து இந்த பெற்றோர்கள் வந்து அவர்களை வந்து எப்படி சமாளிக்கிறாங்கங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அக்காலத்தில் வந்து பால்ய விவாகங்கள் நிறைய நடந்தது. ஆனால் கொஞ்சம் விவரம் 10 வயசு அம்மாவோட தாத்தா பாட்டியை பற்றி கூட சொன்னாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும், சிறு வயதில் ஏதோ, அப்புறம் பெரிய பிள்ளையான அப்புறம் பூந்த வீட்டில் கொண்டு விடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் அந்த உடல் மன ரீதியான வந்து காரணங்களை வந்து பல ஏற்படுகின்றன அந்த சமயத்தில். அப்புறம் இல்லற வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டப்பதான் பல விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்ளுங்க. பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அப்புறம் பருவநிலை மனநிலையும் மாற்றத்தால் பருவ வயது வந்து ஹார்மோன் மாற்றங்களும் இருக்குங்க. அதுக்கடுத்தது மெனோபாஸ் டயத்தில் அவங்க அதான் நான் சொன்னேன், நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னுட்டு. பெற்றோர்கள் வந்து இதை வந்து அறிஞ்சிருக்கணும். அவங்களோட மனநிலையை பொறுத்து அவங்களுக்கு பெற்றோர்கள் வந்து அறிவுரை சொல்லணும். பெற்றோர்கள் நல்ல சூழலில் வந்து ஏற்படுத்தணும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி இந்த இதுனா அவங்களுக்கு மனசு இதுவாயிடும். நல்ல சூழலை ஏற்படுத்தினோன்னா குழந்தைங்க அழகாக இது பண்ணுவாங்க. தற்போது வந்து கூட்டு குடும்பங்கள் இல்லை. கூட்டு குடும்பம் இருந்தால் தாத்தா பாட்டி எல்லாம் இதை அறிவுரை கொடுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் தனித்தனியான பெற்றோரும் வேலைக்கு போகிறதுனால இந்த குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு சுமை அதிகமாகுது. அந்த குழந்தைகளோட நேரத்தை செலவழிக்கணும். என்னதான் வேலை பணம் சம்பாதிக்கணும்னு ஓடினாலும் அந்த குழந்தைங்களோட மனநிலையை அறிஞ்சு அவங்கக்கிட்ட நம்ம பேசணுங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் கால இடைவெளி மாற்றங்களை பற்றி நினைத்து பார்க்கணும், எப்படியெல்லாம் காலங்கள் மாறுறது அப்படின்னுட்டு. அத்தனை விஷயங்களையும் மாற்றக்கூடிய அந்த கல்வி தான் முக்கியம். அந்த கல்வியை வந்து அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இது பண்ணணும். அதே மாதிரி சமூக அறிவியல், சமூகவியல், அந்த சுற்றுப்புறத்தோட சமூக இதோட எப்படியெல்லாம் பழகணும், எப்படியெல்லாம் இது பண்ணணுங்கிறது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு சொல்லணும். அது வந்து இந்த சோலார் சிஸ்டம்ங்கிறத சொன்னாங்க. அதை வந்து கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வந்து அழகாக இருக்கு. ஆனால் அந்த உயர் கல்வியை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து தகுந்தாற் போல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பெற்றோர்கள் எடுத்து சொல்லணும் எல்லாத்தையும். அப்புறம் அந்த 10லேருந்து 17 வயசு பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அவர்களுக்கு புரியும்படி நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அடுத்தது வந்து தற்போது பெண் குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகளுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது மாதிரியெல்லாம் அழகாக சொன்னாங்க. அப்புறம் வந்து நீதி போதனை அந்த இதை கற்றுக் கொடுக்கணும். இப்போ நான் வந்து பள்ளியில் போய்
நான் வந்து நீதி போதனை வகுப்பெல்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்கேன் குழந்தைகளுக்கு. அதாவது தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரி, பயம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் வந்து எப்படி நூலறைங்களில் அந்த அவசியம் இதெல்லாம் பற்றி நான் வந்து அதாவது கலை அந்த பொருட்களை செஞ்சு அது மூலமாக அவங்களுக்கு கதை சொன்னோன்னே அவங்களுக்கு இது நல்லா புரியும். அதனால் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு பள்ளிக்கு போய் மாரல் கிளாஸ் நீதி போதனை வகுப்பெல்லாம் நான் நடத்தின்னு இருக்கேன். அடுத்தது வந்து நீதி போதனையை கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு கட்டுப்பாட்டை சில சமயம் கட்டுப்பாடை விதிக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடை எதுக்காக விதிக்கிறாங்கிறது புரிஞ்சு அவங்களுக்கு சொல்லணும். குழந்தைகள் வந்து சொல்ல விரும்புவதை பெற்றோர்கள் முதல்ல கேட்கணும். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்கணும். அது சரியா தவறா அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்களுக்கு விவரமாக திருப்பி எடுத்து சொல்லணும். குழந்தைகளின் எதிர்காலம் தீர்வு நம்மை வந்து முதல்ல என்ன தீர்வுன்னா நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்ளலாம்னா பிள்ளைங்களும் தங்களால் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதனால நான் பெற்றோர்களுடைய கடமை குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறத அழகா ஒவ்வொரு இதுவும் எடுத்து சொன்னதுக்கு அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றிங்கம்மா. காணல் உரை இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்று நடக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை அன்று நினைக்கின்றோம். வாருங்களும். வணக்கம்ப்பா. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது இந்த முடிஞ்ச பிறகு. ஐயா எப்பவுமே காமராஜ் ஐயா எப்பொழுதுமே சொன்னது மாதிரி வந்து ஒரு ஆசீர்வாதத்தோட எப்பவுமே அணுகுவார். அவர் கொடுத்த தெம்பு தான் நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி நேர்காணல்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல ஒரு காலேஜ்ல அணுகக்கூடியதோ இல்லை ஒரு பள்ளியை அணுகக்கூடியதோ இல்லை இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் அணுகக்கூடியதோ அது வேற ஒரு அனுபவம். இந்த மாதிரி முப்பெரும் அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில வந்து ரொம்ப அழகா எல்லாருமே அவர்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது தட்டி கொடுத்து கொண்டு போகும் இத்தகைய சூழல் இருக்கக்கூடிய நிலையில நம்மள நாம வளர்த்துக்க கூடிய ஒரு அனுபவம் இங்கே கிடைக்குது. அப்போ ரொம்ப அழகா குட்டி குழந்தைங்க கிட்ட இருந்து நடுவயதினர்ல இருந்து பெரியவர் வரை எல்லாரும் அறிஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா சொல்ல நேரம் இருக்குமான்னு தெரியல. சொன்ன அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அம்மா எல்லாம் அன்னபூர்ணி அம்மா ஒவ்வொரு பாயிண்ட்டும் எழுதி வச்சு நோட் பண்ணி சொன்னாங்க. ஐயா பிரம்மநாயகம் ஐயா வந்து நான் சொன்ன இந்த வார்த்தைமா இதை அழகா சொல்லலாம் அப்படின்றத ரொம்ப அழகா கத்து கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது படத்தை பத்தி சில பேர் ஞாபகப்படுத்தினாங்க. இந்த அப்பாவின் படம் அது எனக்கும் அப்துல் ஐயா சொன்னது போல எனக்கு கூட அந்த ஒரு நெருடல் எப்பவும் இருக்கும். அந்த படத்தை பத்தி ஏன் இந்த பெருசா பேசப்படல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது கூட தொடர்பு படுத்தி சொல்லும் பொழுது இன்னும் எனக்கு வந்து ஒரு உத்வேகமும் ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்குது. நம்ம சரியாதான் பேசுறோம் அப்படின்றது வந்து அத்தகைய சான்றிதழை வழங்கியதற்கு என்னுடைய நன்றிகள். மற்றபடி பேசிய அனைவருக்கும் வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். என்னால ஐயா சொன்ன மாதிரி எப்போ முடியுமோ நான் கண்டிப்பா இங்க வந்துருவேன். ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நலம் விசாரிப்பாங்க, ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு அப்பாவின் ஸ்தானத்துல இருந்து எப்படி வந்து ஒரு 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 பொண்ணுக்கு வழி நடத்தணுமோ அவ்வளோ அழகா வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது எல்லாமே இந்த மேடையில இருந்து தான் எனக்கு கிடைச்சதுனால நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தாய் வீடு மாதிரி எனக்கு இந்த மேடை எப்பொழுதுமே. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அதே மாதிரி குழந்தைகளிடமிருந்து பெரியவர் வரை எல்லாரிடமும் கற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன, கொட்டி கிடக்கு இந்த பிரபஞ்சத்துல. எல்லா நாட்களும் எல்லா மணித்துளிகளிலும் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அது ஒருங்கிணைத்து ஒரு மேடையில கிடைக்கிறது வந்து சிறப்பு. அத்தகைய மேடை தான் இந்த மேடை. மீண்டும் வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய நன்றிகள். நான் கொள்ளு பாட்டிமா வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க. பஷீர் அகமது, அப்துல் வஹாப் அவர்களே, உங்களுக்கு என்ன குறிச்சினேன் நான் உங்களுக்கு வந்து நான் தவறிய அழைப்பு கொடுக்குறேன். நான் பேசுறேன். நான் உங்க நேரங்கள்லாம் கூட எனக்கு தெரியும். நான் பேசுறேன். இது முடியட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நீங்களும் ஒரு நாளைக்கு சிறப்பாய்ப்பாளராக வாங்க. உங்க நண்பர்கள்லாம் கூட அனுப்புங்க, பேசுவோம்.
நன்றிங்கய்யா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகின்றது. 3ஆம் பகுதி முதலை குணமதி அவர்களிடம் கிடைக்கின்றேன். வாய்ப்புள்ளமைக்கு நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2030 இன்றைய சிறப்பழைப்பாளர் திருமதி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்கள் கலந்திடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்திடவும் உரையிடத்தக பாடச்சான்றிதழ் பிற மூலமாக வழங்கப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் ஏலன் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சார்களுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும் இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் வளர்ச்சி வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்று ஜெயவடித்து தரும் ஷாம்லி அம்மா அவர்களுக்கும் நன்றி. மனம் அறிவு மனிதனுக்கு அழகு, மனிதை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வழிகளோடு மீண்டும் நாளை மலை சந்திப்போம் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் இந்திய வரலாற்று களம். கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் இந்திய வரலாற்று களம். நிகழ்ச்சி 2131 நாள் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு 100 கால இந்திய வரலாறு தொகுதி 18. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆளும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சிறப்பு. குணமதி மற்றும் சுவாதி அவர்களுக்கு ஒரு சின்ன அறிவு தகவல். பதாகையில் திருவள்ளுவர் ஆண்டு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை இனிமேல் அந்த திருவள்ளுவர் ஆண்டையும் நாளையும் படிக்குமாறு வேண்டுகிறோம். முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரல் அமுது அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துகுணமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு வணக்கமும் வாழ்த்துக்களும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.